வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சு வெங்கடேசன் இருக்கார்ல, மதுரை எம்பி. அவர் ட்ரெயின் டிக்கெட்டுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கு, அது அமலுக்கு வந்திருக்கு. அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இந்த கட்டண உயர்வு நியாயமே இல்லை, இதை உடனே கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் கொந்தளிச்சிருக்காரு. எனது ரயில்வே டிக்கெட்டு விலை உயர்த்திட்டாங்களா? எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா, 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்திருக்காங்க. கிலோமீட்டருக்கு 1 பைசா. இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 1 ரூபா தான் டிக்கெட்டுடைய விலை கூட போகுது டோட்டலாக. ஏன்னா கிலோமீட்டருக்கு 1 பைசா, 100 கிலோமீட்டருக்கு 100 பைசா, 1 ரூபா. 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம்னாலே அந்த ட்ரெயின் டிக்கெட்டு 5 ரூபா தான் கூடும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இந்த விலை உயர்வு. இதுக்கு சு வெங்கடேசன் இந்த கொந்தளிக்கிறார்ல. திமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, எவ்வளவு விஷயங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. இதை கண்டித்து இதை நியாயம் இல்லை, இதில் உடனே திமுக ஆட்சி இதை கைவிடணும் அப்படின்னு சு வெங்கடேசன் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரா அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக்கு, பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பிராமணர்கள் அவங்களுடைய பிள்ளைக்கோ அவங்களுடைய பேர பிள்ளைக்கோ முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு யாராவது ஒருத்தங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு சேலஞ்சு விட்டுருந்தாரு. உடனே கமெண்ட் செக்ஷனில் சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிறது முருகன் பேர் தானே, சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறது முருகனுடைய பேர் தானே அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுத்தாங்க. உடனே விசிகாவினர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, முருகன் அப்படிங்கிற பேரில் முருகனை குறிக்கக்கூடிய பெயர்களை சொல்லலை திருமா, முருகன் அப்படிங்கிற பேரை யாராவது பிராமணர் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாஜக அதுக்கும் ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. என்னன்னா, அதாவது இந்த தீனா படத்தில் ஒரு பாட்டு வரும், நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வானவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடலை பாடினது முருகன் ஐயர் தான். அவர் பேர் என்ன? முருகன் ஐயர். அந்த பாடலை பாடினது முருகன் அப்படிங்கிற பேரில் ஒரு பிராமணராவது பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. முருகன் ஐயர் அப்படிங்கிற ஒரு பாடகர் இருக்காரு, கொஞ்சம் கூகுளில் தேடி பாருங்க அப்படின்னு விசிகாவினருக்கு பாஜக செக் வைக்கிறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ஜான்வி கபூர் இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகை. அவங்க பங்களாதேஷில் ஹிந்துக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பங்களாதேஷில் வாழக்கூடிய ஹிந்துக்களுக்காக குரல் எழுப்பியிருக்காங்க ஜான்வி கபூர். உடனே இந்த துருவ் ரதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, ஆன்டி பிஜேபி பர்சன், அவருடைய சேனலில் டார்க் சைட் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி கபூருடைய புகைப்படத்தை போட்டு அவர் அவதூறுப்படுத்துகிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதான் ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஒருத்தங்க பேசிடக்கூடாது இண்டஸ்ட்ரியிலேருந்து. உடனே அவங்கள குறிவைத்து சமூக வலைதளத்தில் தாக்குதல் நடத்துறதுக்குன்னு ஒரு கும்பலே இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த துருவ் ரதே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இது 3. 4வது என்னன்னா, சோசியல் மீடியாவில் ஒரு விதமான தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. என்னன்னா, தாவேக்காவில் செங்கோட்டையன் சேர்ந்தார்ல, இப்போ செங்கோட்டையனை தொடர்ந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் தாவேக்காவுடனான கூட்டணியை அந்த பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தாவேக்கா டிடிவி தரப்பு இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருச்சு, தாவேக்கா ஓபிஎஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருச்சு, பொங்கலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் பாருங்க, மதுரையில் நடக்கப்போது நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் இது உறுதி செய்யப்படலை. இந்த நிலைமைக்கு டெஃபினட்டாக பாஜக என்டிஏ டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் விட்டுற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டெஃபினட்டாக 2024 தேர்தல் சமயத்தில் அதிமுக பாஜகவுடைய முதுகில் குத்தினப்ப டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பக்கபலமாக இருந்திருக்காங்க என்டிஏவுக்கு. ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டாரு ஓபிஎஸ். டிடிவி தினகரன், எங்களுக்கு எந்த சீட்டும் வேண்டாம், மோடி பிஎம் ஆகணும், அதனால நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னதாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு மோடி மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட, மோடி மீது பாசத்தோட டிடிவி ஓபிஎஸ் இருக்காங்க. அதனால அவர்களை என்டிஏக்குள்ளேயே தக்க வைக்கணும், டெல்லி மேலிடம் அதற்கான காய்களை நகர்த்தணும். இவங்க டிவிகே பக்கத்து போய் சேர்ந்தா அது டிவிகேவுக்கு தான் பலம், என்டிஏவுக்கு பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறத பார்க்குறோம். டெல்லி தலைவர்கள்ட்ட குறிப்பாக அமித்ஷா அவர்களை அட்டாக் பண்ணி இந்த ஸ்டெப்பு எடுங்க, டிடிவியை என்டிஏலையே தக்க வைக்க பாருங்க, இபிஎஸ்க்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன, இபிஎஸ் அதிமுகக்குள்ள என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் டிசைட் பண்ண முடியும். என்டிஏக்குள்ள யார் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத அமித்ஷா நீங்க தான் முடிவெடுக்கணும், டிடிவி ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே தக்க வைங்க அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.